ஒவ்வொன்றாய் கடந்து போவோம். சங்கீதம் 103:13 வாசிக்க கேட்போம். சங்கீதம் 103:13. தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. இந்த மாதத்தினுடைய இந்த செய்தியின் தலைப்பு என்னவென்றால், நம்முடைய தேவன் தகப்பனை போல இறங்குகிறவர். ஒரு அல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நீங்கள் அந்த 103ஆம் சங்கீதத்தை வாசிக்கும் பொழுது, நான் சங்கீதம் என்று எழுதப்பட்டிருக்கிறது, அங்கு எழுதப்பட்டிருக்கிறது, அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, அவர் உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன் பிராணனை அழிவிலிருந்து மீட்டு, உன்னை இரக்கங்களால முடிசூட்டி என்று நாம் வாசிக்கிறோம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். வாசிங்க 3ஆம் வசனம். அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து, நோய்களை எல்லாம் குணமாக்கி, உன்னை கிருபையினாலும் முடிசூட்டி, கழுகுக்கு சமானமாய் உன் வயது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. அது மட்டுமல்ல, நீங்க அந்த சங்கீதம் தான் இன்றைக்கு கர்த்தருடைய வார்த்தை. ஒரு 2 காரியத்தை மட்டும் இடையில நான் உங்களுக்கு சொல்லி முடிக்க போகிறேன். அந்த சங்கீதத்தில் வாசித்தீங்கன்னா, தேவன் தம்முடைய வழிகளை தம்முடைய ஜனமாகி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு மோசையின் மூலமாக காண்பித்தது மட்டுமல்ல, தேவனுடைய இரக்கமும் கிருபையும், அவர் மிகுந்த அன்பு உள்ளவராயிருக்கிறார் என்று சொல்லப்பட்டிருக்கிறார். மட்டுமல்ல, உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் அங்கே வாசிக்கும் பொழுது மோசே சொல்லுகிறார், ஒரு தகப்பன் தன் பிள்ளையை சுமப்பது போல நான் இதுவரைக்கும் உங்களை சுமந்து கொண்டு வந்தேன். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த 5 மாதங்களும் கிருபையாக மெய்யாகவே இந்த மாதம் நீங்கள் அதிகமாக கர்த்தருக்கு நன்றி செலுத்தி துதிக்க வேண்டிய ஒரு மாதம் என்பதை நீங்கள் மறந்து விட வேண்டாம். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். கடந்த மாதத்தில் நம்முடைய தேவன் சொன்னாரு, சேதம் வராமல் இல்லையா, கர்த்தர் உன்னை காக்கிறவர், கர்த்தர் உன் வலது பக்கத்திலே உனக்கு நிழலாயிருக்கிறார், பகலிலே வெயிலாகிலும் இரவிலே நிழலாகிலும் உன்னை சேதப்படுத்துவதில்லை. கடந்த மாதத்தின் தலைப்பு செய்தி என்னவென்றால், சேதம் வராமல் காக்கும் கர்த்தர். பல காரியங்களை சொன்னேன். பல விதங்களில் வருகிறதான எல்லா சூழ்நிலையிலும் நம்முடைய தேவன் மெய்யாகவே காத்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். பாருங்க, இங்கே தகப்பன் தன் பிள்ளையை சுமந்து வருவது போல இந்த 5 மாதங்களும் சுமந்தார். அது மட்டுமல்ல, உபாகமத்திலே சொல்லும் பொழுது 32ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் சொல்லுகிறார், ஒரு கழுகு தன் குஞ்சுகளின் மேல் அசைவாடுவது போல நம்முடைய தேவன் நம்ம மேல அசைவாடுகிறார். நான் சொல்லுவேன், இந்த மாதத்திலும் கூட ஒரு தகப்பன் சுமப்பது போல நம்மை சுமக்கிறார். உன் எப்படிப்பட்ட சூழ்நிலைகளிலும், உன்னுடைய பலவீனங்கள் மத்தியில், உன்னுடைய எந்த சூழ்நிலைகளின் மத்தியிலும் உன்னை சுமக்கிற ஒரு கர்த்தர் இந்த 6வது மாதத்தில் உன்னோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அவர் பாருங்க, அதற்கு முந்தின வசனத்தில் 10வது வசனத்தில் பாருங்க, அங்கே இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து அந்த உபாகம் 32:10 வாசிக்கும் பொழுது, அவர் உன்னை வெறுமையான ஊளையான இடுகிற வனாந்தரத்திலே உன்னை கண்டுபிடித்தார். வாசிங்க அந்த வசனத்தை. அவர் அவனை கண்டுபிடித்தார், அவனை நடத்தினார், உணர்த்தினார், அவனை தமது கண்பணியை போல காத்தருளினார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. பாழான நிலத்திலும் ஊழையிடுகிற வெறுமையான அவாந்தர வெளியிலும்
அவர் அவனை கண்டுபிடித்தது போல கர்த்தர் நம்மை கண்டுபிடித்தார், நம்மை தெரிந்து கொண்டார். ஒன்றே, எத்தனை பேர் நம்மை விட்டு கடந்து சென்றாலும் நம்மை மறவாத ஒரு கர்த்தர் என்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? அவர் கண்டுபிடித்தவர், அவர் உணர்த்தினார், நடத்தினார். மோசேக்கு தன்னுடைய வழிகளை காண்பித்தது போல இதுவரையிலும் நம்மை பிரயோஜனமான வழியில் நடத்துகிற ஒரு தேவனாகிய கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். இந்த சூழ்நிலைகளில் பாருங்க, தேவன் ஏன் நம்மை சுமக்கிறார், ஏன் பாதுகாக்கிறார் என்றால், எவனை விழுங்கலாமோ வென்று வகை தேடி சுற்றி தெரிகிற பிசாசானவன் எப்பொழுது எந்த விதத்தில் நம்மை கீழ்ப்படுத்தலாம், நம்மை அழிக்கலாம், எப்படியாக நாசம் பண்ணலாம் என்று அவன் திட்டமிட்டாலும் கூட நம்முடைய தேவன் நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற தேவனாயிருக்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்றார் பாருங்க, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 31 வசனமும் 32ஆம் வசனம் வாசிங்க. லூக்கா 22 31 32 வாசிங்கம்மா. பின்னும் கர்த்தர், சீமோனே சீமோனே, இதோ கோதுமையை சுளகினால் புடைக்கிறது போல சாத்தான் உங்களை புடைக்கிறதுக்கு உத்தரவு கேட்டுக்கொண்டான். நானோ, ஆமென் சொல்லுமா, நானோ என்கிற ஒரு தேவன் நம்மோடு கூட எப்பவும் இருக்கிறார். அல்லேலூயா. நாம் நிர்மூலமாகாதபடிக்கு, நாம் அழிந்து போகாதபடிக்கு, நாம் சத்துடைய கையில் பிடிபட்டு போகாதபடிக்கு நம்மை பாதுகாக்கிறதுக்கு, நம்மை பராமரிக்கிறதுக்கு, கண்மணியை போல நம்மை பாதுகாக்கிறதுக்கு ஒரு தேவன் நம்மோடு கூட. நானும் சொல்றார் பாருங்க, உன் விசுவாசம் ஒழிந்து போகாதபடிக்கு உனக்காக வேண்டிக் கொண்டேன். போதும், உனக்காக வேண்டிக் கொண்டேன். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நமக்காக வேண்டிக் கொள்ளுகிற ஒரு தேவன் இருக்கிறார். அல்லேலூயா. நம்முடைய தேவன் நாம் வேண்டிக் கொள்ளுகிறதுக்கும் நாம் நினைக்கிறதுக்கும் அதிகமாக செய்கிற கர்த்தர். இந்த மாதத்திலும் அப்படியே ஒரு தகப்பனை போல, ஒரு கழுகு தன் குஞ்சை சுமப்பது போல நம்முடைய தேவன் நம்மை சுமக்கிறவராக, இரக்கமுள்ளவராய் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையோடு. இதெல்லாம் செய்வது நம்முடைய நீதி நிமித்தமாக அல்ல. ஏசாயா 63:9 வாசிக்கும் பொழுது அந்த வசனத்தின் இடைப்பகுதியில் ஒரு பகுதி எழுதப்பட்டிருக்கிறது. அவர் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அன்பி நிமித்தமோ நம்மை தூக்கி சுமந்தார். பேதுருவே, பேதுரு கொஞ்சம் தெரியும், கொஞ்சம் முந்திர ஆளுதான், ஆனால் நல்ல ஒரு மனுஷன் தான், ஆண்டோட காரியத்தை ஆனால் கொஞ்சம் முந்துவார், அவ்வளோதான். இதுபோல நம்முடைய நீதியை பார்த்தோ, நம்முடைய நீதியின் கிரியைகளை பார்த்து தேவன் நம்ம இதுவரை சுமந்து கொண்டு வரல. நம்ம இதுவரையும் அழைத்து வந்திருக்கிறது அவருடைய அன்பின் நிமித்தமும் அவருடைய பரிதாபத்தின் நிமித்தம். அல்லேலூயா சொல்லுமா? அல்லேலூயா. அவருடைய தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அன்பின் நிமித்தமும் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். ஒரு அல்லேலூயா சொல்லுமா? நம்முடைய தேவன் இரக்கத்தின் தேவனாய் இருக்கிறார். அல்லேலூயா. பாருங்க, இன்னொரு சந்தர்ப்பத்தை சொல்லுகிறேன். ஒரு நல்ல மனுஷனை தேவனுடைய இரக்கத்தை தேவன் எப்படி வெளிப்படுத்துகிறார் என்பதை வேதத்தில் உள்ள ஒரு சம்பவத்தை உங்கள் முன்ன வைக்கிறேன். வேறு யாரும் அல்ல, ஸ்தோத்திரம், அவர் லோத்து. தேவன் எனக்கு காலையில் காண்பித்தார். இந்த லோத்தை பாருங்க. லோத்தை குறித்து நாம் வேதத்தில் வாசிக்கும் பொழுது ஆதியாகமத்தில் 19ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தில் வாசிங்க. அவன் தாமதித்துக் கொண்டு இருக்கும்போது கர்த்தர் அவன் மேல் வைத்த இரக்கத்தினால் அந்த புருஷன் அவன் கையையும் அவன் மனைவியின் கையையும் பிடித்து
கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதா. நமக்கு இந்த சம்பவம் தெரியும். ஆபிரகாமும் லோத்தும் சகோதரர்கள், இருவருடைய மந்தை மேய்ப்பருக்கும் வாக்குவாதம் உண்டானது. அப்பொழுது ஆபிரகாம் சொன்னார், நீ மேற்கே போனால் நான் கிழக்கே போகிறேன், நீ வடக்கே போனால் நான் தெற்கே போகிறேன் என்று சொல்லி லோத்து ஒரு பட்டணத்தை தெரிந்து கொண்டார். நான் தாழ்மையாக சொல்லுவேன், சூழ்நிலைகளின் நிமித்தம் சந்தர்ப்பங்களின் நிமித்தம் லோத்து போய் அந்த சோதோம் குமாரா பட்டணத்துக்குள் சிக்கிக்கொண்டான். எல்லா கதையும் நான் சொல்ல விரும்பவில்லை. அவன் போன இடம் தேவனுடைய பிரமாணத்தைக்கு மாறாக ஜீவிக்கிறதான ஒரு கூட்டத்தினிடத்தில் போய் சேர்ந்து விட்டான். இதை குறித்து நீங்கள் எப்படி அறிந்து கொள்ளலாம் என்றால், பிறகு வாசித்து ரோமர் 1ஆம் அதிகாரத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. பவுல் அழகா சொல்றார், எப்படி எப்படி ஒரு மனிதன் ஜீவிக்க வேண்டும் என்பதற்கு எழுத கொடுத்திருக்கிறாரு அங்க அப்போஸ்தலனாகிய பவுல். ஆனா அந்த பிரமாணத்துக்கு மாறாக அந்த லோத்து, அந்த சோதோம் குமார பட்டணத்து ஜனங்கள் இருந்தார்கள். ஆண்கள் பெண்களோடு இருக்க வேண்டும் என்பது தேவனுடைய நீதி. ஆனால் அங்கே அப்பொழுது அந்த காலத்திலே ஹோமோசெக்ஸ் என்கிறதான பாலியல் சம்பந்தமான காரியங்களில் ஈடுபட்டதான ஒரு தேசத்துக்குள் போய் சிக்கிக் கொண்டாங்க. நீங்கள் படித்து பாருங்கள். இந்த லோத்தை விடுவிக்கும்படியாக ஆபிரகாம் நிமித்தம், ஆபிரகாம் வேண்டிக் கொண்டது நிமித்தம் தேவன் தம்முடைய தூதர்களை அனுப்பி அந்த லோத்தை விடுவிக்கும்படியாக போன பொழுது அந்த ஜனங்கள், நீங்க படிச்சு பாருங்க, அந்த தேவ தூதர்களையும் கூட பாவத்துக்கு, அதாவது ஆண்கள் ஆண்களோடு விரதத்துவம் உள்ளவர்களாக இருந்தார்கள் என்று வேதத்தில் எழுதப்பட்ட அப்படிப்பட்ட ஒரு காரியத்தை செய்கிறதான ஜனக்கூட்டத்தின் மத்தியில் லோத்து சூழ்நிலைகள் நிமித்தம் போயிட்டான். நான் சொல்லுவேன், எனக்கு அன்பான தேவ பிள்ளையே, ஒருவேளை ஏதோ ஒரு சூழ்நிலைகளின் நிமித்தம், ஏதோ ஒரு சந்தர்ப்பங்களின் நிமித்தம் நீங்கள் ஒரு கர்த்தருடைய சமூகத்தை விட்டு வேற ஏதோ ஒரு விதத்தில் போயிருந்தாலும், இந்த தேவனுடைய அன்பை நான் சொல்லுவேன், தாழ்மையா சொல்லுகிறேன், அவர் இரக்கமுள்ள தேவன். ஆனா ஏன் அவர் அப்படி செய்தாருன்னு கேட்டீங்கன்னா, ஸ்தோத்திரம், நான் சொல்லுவேன், ஏதோ ஒரு விதத்தில் ஒரு பயம் நமக்குள்ள இருந்தது. நம்ம ஒருவேளை தேவ சமூகத்தை விட்டு போயிருக்கலாம், தேவனுடைய காரியங்களுக்கு அப்பாற் போயிருக்கலாம். நம்முடைய கண்களின் இச்சையும் மாம்சத்தின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய கிரியைகள் நம்மை ஒருவேளை அன்றைக்கு லோத்தை அழைத்தது போல அது அவன் பார்வைக்கு ஏதேனே போல இருந்தது என்று எழுதப்பட்டிருக்கிறது. போயிருந்தாலும் கூட நான் சொல்லுவேன், நம்முடைய தேவன் ஏன் நம்மை பாதுகாத்தார்? நம்முடைய நீதி நிமித்தம் அல்ல, நமக்குள்ள, உங்களுக்குள்ள ஒருவேளை உங்களை ஏதோ ஒரு சூழ்நிலையில தப்பித்து தேவன் வெளியே கொண்டு வந்திருக்கிறாருன்னா நான் சொல்லுவேன், அவருக்கு அதிகமாக நன்றி செலுத்துங்க. அல்லேலூயா. மேன்மை பாராட்டுவது எதுலன்னா, அவருடைய கிருபையையும் அவருடைய இரக்கத்தையும் அவருடைய தயவையும் குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். அதனால தான் ஞானி சொன்னார் பாருங்க. ஞானி சொல்லும்போது, பராக்கிரமன் தன் பராக்கிரமத்தை குறித்தும் ஐஸ்வர்யவான் தன் ஐஸ்வர்யத்தை குறித்தும் ஞானி தன் ஞானத்தை குறித்து மேன்மை பாராட்ட வேண்டாம். மேன்மை பாராட்டுகிறவன் பூமியிலே கர்த்தருடைய நியாயத்தையும் அவருடைய நீதியையும் அவருடைய இரக்கத்தையும் அறிந்து அதை குறித்து நீங்கள் மேன்மை பாராட்டுங்கள். இல்லையா? ஒருவேளை ஏதோ சொல்லி சொல்லி காட்டுவாங்க. சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் நடந்துதான், சில காரியங்கள் நம்முடைய மனைவியா இருக்கலாம், அல்லது நம்முடைய சக சொந்தக்காரங்களை சொல்லி சொல்லி சில வேளை காட்டலாம். ஆனால் நான் இன்றைக்கு காலையில் கர்த்தர் சொன்னார், அவனுடைய விருப்பத்தின்படி, அந்த கண்களின் இச்சையின்படி அந்த பட்டணத்தை நோக்கி அவன் கடந்து சென்றாலும் அந்த லோத்தை குறித்து வேதத்தில் எழுதப்பட்டிருக்கு, நீதிமானாகிய லோத்து வாதிக்கப்பட்டான் என்று அப்போஸ்தலனாகிய பேதுரு ஆவியானவருடைய துணையை கொண்டு சொன்னது போல நீங்கள், நான் சொல்லுவேன், ஏதோ விதத்தில் இன்றைக்கு காக்கப்பட்டிருக்கிறீங்க என்றால், உங்கள் மேலே இரக்கமுள்ளவராக இருக்கிறார் என்றால், உங்களை சுமந்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், நான் தாழ்மையாக சொல்கிறேன், நான் என்னுடைய ஆவியில் என்னுடைய அறிவில் சொல்கிறேன்,
ஏதோ ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற பயம் உங்களுக்குள்ள இருக்கிறதை கர்த்தர் அறிந்திருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு ஸ்தோத்திரம். தகப்பன் தன் பிள்ளைகளுக்கு இறங்குவது போல, ஆமென் சொல்லுமா, கர்த்தர் தமக்கு பயந்தவர்களுக்கு இறங்குகிறார். அல்லேலூயா. நான் சொல்லுவேன், இன்னும் இறங்குவார், இன்னும் உங்களை நடத்துவார், இன்னும் நம்மை நடத்துவார். ஆனால் எதை மட்டும் விட்டுறக்கூடாது, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தை மட்டும். அல்லேலூயா சொல்லுவோமா. இன்னைக்கு ஆவியானவர் எனக்கு பேசினதை உங்களோட முடிக்க போறேன். உங்களோட வாழ்க்கையில, என்னுடைய வாழ்க்கையில உங்களுக்கு சொல்லி கொடுத்துட்டு இல்லை, மற்றவர்களுக்கு பிரசங்கிக்கிறதோட அல்ல, நானும் அதை அனுபவிக்கணும். ஒரு கர்த்தருக்கு பயப்படுகிற ஒரு பயம் இருக்குமானால் அவர் உங்களை தகப்பனை போல சுமந்து கொண்டு வருவார். ஆமென். கர்த்தருக்கு பயந்து அவர் வழிகளில் நடக்கிறவன் எவனோ அவன் பாக்கியவன். கடந்த நாட்களில் சொன்னார் இல்லையா, கர்த்தர் சியோனிலிருந்து உன்னை ஆசீர்வதிப்பார், நீ ஜீவனுள்ள நாளெல்லாம் எருசலேம் என்ற வாழ்வை காண்பாய். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையும் ஸ்தோத்திரமும் கனமும் உண்டாவதாக. அருமை தேவஜனமே, 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தில் வாசித்து பாருங்க. உன் தேவனாகிய கர்த்தர், உபாகமத்தில் இருக்கு 4:31, உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால், ஒரு அல்லேலூயா சொல்லுங்களா. தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாய் இருக்கிறபடியால் அவர் உன்னை கைவிட மாட்டார். ஆமென் சொல்லுங்களா. உன்னை அழிக்கவும் மாட்டார். உன் பிதாக்களுக்கு இட்ட ஆணையை அல்லது அந்த உடன்படிக்கையை ஒரு நாளும் அவர் மீறவே மாட்டார். ஒரு அல்லேலூயா சொல்லுவோமா. அல்லேலூயா. இத்தனை இரக்கத்துக்கு காரணம், நான் திரும்ப சொல்லுவேன், நீங்க கர்த்தருக்கு, நான் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில் தான் இருக்கு. ஆமென். அல்லேலூயா. நாம் அவருக்கு பயப்படும் பொழுது அவர் தகப்பனாக மட்டுமல்ல, நான் ஷார்ட்டாக சொல்லி முடிக்கிறேன், நான் எடுத்திருக்கிறேன் வசனங்களை சொல்லி, ஒரு தாயாகவும் அவர் வெளிப்பட போகிறார். அன்றைக்கு வனாந்திரத்தில் சிவப்பு கடாரியாக வெளிப்பட்டார், எகிப்தில் பஸ்காவாக வெளிப்பட்டார். ஆனால் வனாந்திரத்தில் சிவப்பு கடாரியாக வெளிப்பட்டார். சிவப்பு கடாரி என்று சொன்னால் ஆண் பெண் என்கிற தன்மை உள்ளவராய் ஆண்டவர் வனாந்திரத்தில் வெளிப்பட்டார். எல் ஷடாய். இன்றைக்கு ஒரு தகப்பனாக மாத்திரமல்ல, சீக்கிரம் முடிக்கிறேன், ஒரு தாயாக, ஒரு மேய்ப்பனாக, ஒரு கோழி தன் குஞ்சுகளை கூட்டி சேர்க்கிறது போல, இங்க பைபிள்ல இருக்கு, வசனம் இருக்கு, ஒரு கோழியாக, ஒரு கழுகாக, ஒரு தட்டானை போல இருக்கிறார் என்று பைபிள்ல இருக்கு. தட்டானை போல என்ன? அவர் உன்னை ஒரு தட்டானை போல புடமிடுவாராம். ஆமென். வெள்ளியை புடமிடுவது போல அவர் தம்முடைய பிள்ளைகளை, லேவியை உட்கார்ந்து பொன்னை போலவும் வெள்ளியை போலவும் அவர் புடமிட்டு நம்மை சுத்திகரித்து கொண்டிருப்பார். எதற்காக? நாம் அவருக்கு நீதி உள்ள ஒரு ஜாதியாய் மாற்றப்படும்படியாக. ஒரு அல்லேலூயா சொல்லுவோமே. அல்லேலூயா. அருமை தேவஜனமே, நம்முடைய தேவன் தகப்பனை போல இருக்கிறதுனுடைய நோக்கம் என்ன? ஒரு தாயாக இருக்கிறதுன்ற நோக்கம் என்ன? ஒரு மேய்ப்பனாக இருக்கிறதுன்ற நோக்கம் என்ன? ஒரு தட்டானாக இருக்கிறதுன்ற நோக்கம் என்ன? ஒரு கோழியை போல அரவணைக்கிறதான ஒரு நோக்கம், கழுகை போல சுமக்கிறதுடைய நோக்கம் என்னன்னா, ஒரு நீதி உள்ள ஜாதியாக நாம மாறும்படியாக. மட்டுமல்ல, அவர் ஒரு மணவாளனாக நம்மோடு கூட இருக்கிறார். அந்த மணவாளன் தன் மணவாட்டியிடம் எப்படி மகிழ வேண்டும் என்று விரும்புவது போல தேவன் தம்முடைய சபையிடத்துல மிகவும் அன்பு வைத்திருக்கிறார். அல்லேலூயா. ஆகையினால நாம் தலையாய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலும் வளர்ந்து தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுவோம். கர்த்தர் நமக்கு உதவி செய்வாராக. ஆமென்.